தஞ்சை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தேர்தல் துணை ஆணையரிடம் தேமுதிக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தஞ்சை சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தஞ்சை வாக்காளர்களுக்கு அதிமுக சார்பில் 2000 ரூபாயும் திமுக சார்பில் 1000 ரூபாயும் வழங்கப்படுவதாக தேர்தல் பறக்கும் படைக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த 4 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்நிலையில் தஞ்சையில் வீடு வீடாக பணம் பட்டுவாடா செய்வதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஆகியோரை நேரில் சந்தித்து தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட் மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர் நல்லதுரை உள்ளிட்டோர் புகார் மனு அளித்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் எச்சரித்தனர். ஜனநாயக நாடு இது பணநாயக நாடு இல்லை. ஜனநாயக நாட்டில் நம்ம எல்லோரும் மன்னர். பணநாயக நாட்டில் நம்ம அடிமையாக தான் இருக்கணும். உங்களுக்கு இதை மாற்றணும். இதுக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் பிரசிடென்ட்டுக்கு நாங்கள் புகார் மனு அனுப்புவோம். பிரசிடென்ட் இதில் தலையிடணும். இதுதான் இதுக்கு சொல்லிட்டோம். இது கண்டிப்பாக நடந்து ஆகணும். இல்லைன்னா நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம். ரயில் மறியல் என்ன எல்லா போராட்டமும் நாங்கள் பண்ணுவோம்.